அந்தந்த நேரத்துல வைங்க. இந்த இடத்துல ஏறாது அப்படி. இந்த இடத்துல ஆணில புடிங்கினாலும் நீங்க போய் ஆணில புடிங்கினாலும் பாட்டுங்க அப்படியே நான் கேட்கவா. நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னு கேட்டா டிபார்ட்மெண்ட்ல காப் மானியது கச்சா கொடுத்தது. இது அந்த விவசாயி தானா தண்ட காலத்துல வச்சுதான் செய்தது. அதுக்கு ஒரு பங்கன் வச்சதான் நாங்க இதுல ஒரு சென்ஸ் பங்கன் எல்லாம் அமைப்பாலாம் செய்தது. நாங்க செய்யல பங்கன் சொல்லி சொன்னா அமைச்சர் நீங்கள் அமைப்பு பிரியாதான் சொல்லக்கூடாது. எனக்கு கேள்வி, அந்த அவ்வளவு தென்னம்புள்ள கண்டுகளுக்குரிய காசுக்கு பொறுப்பெடுக்கிறதா அந்த அவ்வளவு அமைப்பு அந்த இந்த ஆர்ப்பாட்டம் என்னென்றால் இந்த விஷயங்கள் அங்க இருக்கிற லால்காந்த் அமைச்சருக்கு தெரியாது. சரிக்காது இரண்டு அமைச்சர் பேரணியிலே நடந்து உள்ளது. கம்ப்ளைண்ட் கதைகளை கேட்டுக்கொண்டு வந்து வெளியோடு குற்றச்சாட்டு நிகழ்ந்தா சரி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றீங்க அங்க அப்படி ஒன்று நடக்க அப்படி நடக்க இல்லைன்னா ஓகே அங்க வேலைகள் நடக்க இல்லை. அப்படிதான் கொள்ள வரீங்க. கடைசியாக நடந்ததை ஏற்றுக்கொள்றீங்க. அதே நேரத்தில் உடமானியம் கொடுக்கப்பட இல்லை. உடமானியம் கொடுக்கப்பட இல்லைன்னு சொல்றேன். உடமானியம் கொடுக்கப்பட இல்லையா? சுவரா? சுவர். ஆனா நான் கூட காட்டவா நீங்க உடமானியம் கொடுத்தன்ற இந்த ஆர்டிஐக்கு போட்ட லெட்டரை காட்டவா? அது நீ எனக்கு அண்ணா இங்க இல்ல கணக்கு ஃபைல் ஃபைல் என்னடா நீங்களும் அமைச்சர் போய்க்காங்க உங்களோட நான் உங்களோட சப்போர்ட்டர் தான். ஆனா இப்படியான ஒரு வேலை நடக்க இல்லை. அது அரசாங்கத்தை தான் பாதிக்கும். சோ நீங்க இந்த மாதிரியான திணைக்களத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி ஓகே பரவாயில்ல நாங்க சேவ் பண்ணி விடுவோம்ன்றது என்ன நடக்கும்டா தொடர்ந்து இதே தான் நடக்கும். இந்த வரைக்கும் அனுர அரசாங்கத்தின் பேர் வடக்கு மாநிலத்தில் பெறுறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காதது தானே காரணம். அதான் உண்மை. இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் படிச்சுதான் இருக்க உங்களோட பேங்க் புத்தகங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்திருக்கிற நீங்க அங்க போயிருந்தோண்டு உங்க நீங்கள் எப்படி பொறுமையா இது எல்லாத்தையும் சமாளிச்சீங்கன்னு யோசிக்க சந்தோஷமா இருக்கும் டாக்டர் காய்க்கிறீங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு. சரி பிறகு இங்க வேற இப்படி ஊழல் ஆதாரத்தோட ஆர்டிஐயோட கொண்டு தான் இருக்கிறோம் நாங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்களா வடக்கு மாநிலத்துல? ஒரு ஊழலை விசாரிச்சிருக்கீங்களா வடக்கு மாநிலத்துல? நீங்க வந்து யாருக்கு இல்ல நீங்க வந்து ஒரு தடவை வச்சு கொண்டு சொல்லிடாது. நிலைமை இப்படிதான் இருக்கீங்க. ஒட்டு சார் அப்படி இல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்கலாம். அவர் நடந்திருக்கா இல்லையான்ற இந்த பிரச்சனை இல்ல இல்ல அது வந்து பாடம் காட்டி நீங்க அமைச்சர் கூட்டத்தை சிவகுலர் பண்ணி நடத்தணும்டா நீங்க சிவகுலர்ல பேசுறது தூக்கி அடிக்கிற விளையாட்டு இங்கே காட்டக்கூடாது. எங்களுக்கு மேலும் தூக்கி அடிக்க விளையாடுற ஒழுங்கா காய்க்கும் விளையாடு. நீ மட்டும் காய்க்கிறது காய்க்கூடாது. நாங்கள் வந்து மாவட்ட அவர்த்திக்கா வந்திருக்கிறோம். அதை மட்டும் தான் காய்க்கணும். உங்களுக்கு அட்டுக்குரிய கருத்து அவர் மட்டும் பார்லமெண்ட் உறுப்பினர் வந்து எடுத்துக்க கூடாது. காய்க்கணும். ஐயா தயவு செய்து இருக்கிறீங்களா?
இல்ல இப்ப நிப்பாட்டுறியா நீங்க இல்லையா ஒரு உண்மை இருக்கிற அது கூட தகவல்கள் இல்ல இல்ல நான் இந்த பிரஜாசக்திக்குள்ள தானே இந்த இது வந்து நீதிமன்றம் இல்ல இப்ப என்னடா பப்ளிக் கம்ப்ளைண்ட் இருக்கிறது உண்மை அந்த பப்ளிக் கம்ப்ளைண்ட் வந்து உண்மையிலேயே வர்த்தமானி அறிவித்தல இருந்து இந்த கட்டப்பட்ட படங்களோட சனம் எடுத்து அனுப்பி இருக்கு. இந்த பாருங்க பொஸ்பாலம் கட்டி இருக்கணும் இந்த முத்து சித்திரம் மட்டும் வீட்டுக்கு போற ஆட்டை கொடுக்காத. சோ இதை நான் கேட்கணுமா கேட்கக்கூடாது? நீங்க திணைக்கள தலைவர்களுக்கு கொடுக்காத விசாரிக்கட்டும் பையில முடிவெடுக்கட்டும். இங்க வந்து கூட்டத்தை வந்து குழப்பி கொண்டு இருக்கிறீங்க. ಅದೆಲ್ಲ ಇಲ್ಲ ಸರಿದರೇ ಇಲ್ಲ ಈಗ ಮೇಮೆ ಪಾಲ್ಮ ಕದರ ದೇನುವ ये ಉತ್ತರದಾದಿನೋ ಮಂದನ್ನ ಗೋ ಕೌದ ಮೇ ಪಾಲ್ಮ ಹೆದರಿಗಿಲ್ಲ ಇಲವಾಸೆ ಕರಾಚಿ ಪ್ರದೇಶ ದಾದಿನೋ ಮಂದನ್ನ ಮಿಲಿಯನ್ ತುಮಾಯಿ ಕಸಮ ಪಾಯಿಂಟ್ ಕರ್ದಿನೋ ದ ಮೇಕ ಪಾಲ್ಮಡ ಐಟಿ ಕಾರಣ್ನೆ ಹಬೆ ಪಾಲ ಮಾಡದಿನೋ ದ ಮಮ್ಮೇಗ ಬೆನ್ನುವಾಮ ಓ ಇನ್ನ ಜಾಮ இந்த வீட்டை கட்டினா கைதர்ல வந்து பாரு நீங்கள் தான் அவர் இல்லாத கனடாவில் இருக்கிற நேரங்கள்ல நீங்கள் தான் கள்ள கையெழுத்து வச்சு காணி கொடுத்துருக்கீங்க. நடத்திட்டு போகிறீங்க. ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் காணிக்கு அனுமதி பத்திரம் எடுத்துட்டாங்க. நான் இதை பப்ளிக்கு சொல்றேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை அவர் முட்டு முழுதான 100% மாவட்ட நிர்வாகம் வடிவா சொல்லி இருக்கு. அவர்கள் சிறகுலே அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட கருத்துக்கள் பகிரக்கூடாது. அரசு அதிகாரிகள் செய்யணும். ஆனா நாங்க வேணும் எந்தெந்தாக குடும்பம் எழுதியுமோ அவர்கள் நடிக்கிறான். கொடுங்கால் எண்ணிக்கைகளை நிறுத்தது இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க அரசாங்க அதிபரை நீங்க காப்பாற்றுறீங்கன்னு சொல்ல கல்லூரி காப்பாற்றுறீங்கன்னா ஒரு அவமானப்படுத்துற சபை ஆரையும் கேள்வி கேட்கிற உரிமை குளம் பிடிங்க அவருக்கு ஆதரவு வந்த கள்ளன் அவன் பயிர கொண்டு வச்சு ஆட்டோ கொடுக்க ஒரு குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் இருங்க. அபாண்டமான பலிசு மாட்டாங்க. அபாண்டமான போலீஸ் இந்த கூட்டத்தில் அடைய முடியாது. ஆதாரம் கொண்டு போய்
අපේ ඒ කතා නෙමෙයි තමුන්නාන්සේට ජීවිතේට බණිනවා ජීවිතේට අපුරුදු චෝදනා එහෙම කරන්න බෑ අනේ ඒ වගේ කියලා ඒ වන්දනාවේ දෙපොළේ කියන දෙනවා அந்த வேண்டுதலுக்கு அமர்ந்திருக்கிறீங்களா கொஞ்சம் இருக்கிறீங்களா அந்த நேரத்துல வைங்க இந்த இடத்துல ஏறாது அப்படி இந்த இடத்துல பிடிக்கிறா இருந்த போய் பாட்டுங்க அப்படியே நான் கேட்க வந்தா நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னு கேட்டா நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. அன்றைக்கு என்னென்றால் கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் நடந்தது. அதில் ஒரு சில பிழையான தகவல்கள் போடப்பட்டிருக்கிறது. அதை நினைக்க தான் சரியான கவலையாக இருக்கு. என்றால் போலீஸாரினால் ராமநாதன் அர்ச்சனா வெளியேற்றப்பட்டார்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று போட்டு தான் போட்டு தான் நான் இந்த வீடியோவை மீடியாவுக்கு அனுப்ப ஒன்று பார்த்தேன். நான் இன்றைய தினம் கிளிநொச்சியில் நடந்த இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் லால்காந்த் அவர்களால் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தென்னை முக்கோண தென்னையோ சதுர தென்னையோ தெரியல தென்னை திட்டத்தின் கீழே கச்சான் பயிர் செய்கைக்கும் அதே நேரத்தில் இந்த தென்னை பயிர் செய்கைக்கும் இடையில் இவங்கள் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்காக பாவிச்சு அந்த ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. அமைச்சர் லால்காந்தை கூப்பிட்டு நடந்தது. ஆனால் தற்சமயம் அந்த இடம் தென்னை பயிர் செய்யப்பட்ட இடம் இருக்கிற விதம் இப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு நேற்றுக்கு எடுத்த படம். அதில் சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே எந்த தென்னை கன்றுகளோ எந்த தென்னை பயிற்சியுமோ நடக்கையில் அங்கே மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய அரச நிதி பாவிக்கப்பட்டிருக்கிறது. தென்னங்கன்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இப்போது இருக்கிற அந்த இடத்தினுடைய படம். ஸோ இந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு கிளிநொச்சியில் நான் கதைச்சேன்னா அதை விட என்னிட்ட கிட்டத்தட்ட 7 ஃபைல் இன்றைய தினம் முறைப்பாடாக எனக்கு பொதுமக்கள் அனுப்பியிருந்தவர்கள் இந்த விடயங்களை கதைக்க சொல்லி, அதாவது இதில் இரணமடு கமக்கார அமைப்புகள் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான ஊழல்கள் மற்றது இந்த தித்வா புயல்னால ஆறு மெப் பண்ணி அந்த ஆறு தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட கள்ளக்காணிகளை அந்த இதில் மெப் பண்ணி ஆத்தையை மெப் பண்ணி அதுக்கு பேர்களை போட்டு இந்த தித்வா புயலால் கொடுக்கப்பட்ட காசுகளை பிரேசேலத்தோட மற்றது எங்களோட ஜிஏ உட்பட எல்லாருமே இதில் பணம் சூறையாடப்பட்டிருக்கிற என்கின்ற விடயம் எனக்கு எழுத்து மூலமாக பிரதேச மக்களிடமிருந்து கிடைச்சது. ஸோ அது தொடர்பாக நான் கேட்கின்ற விடயத்தில் அமைச்சர் சந்திரசேகர் ஊழலை கேட்க வேண்டிய ஒருவர், ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இந்த விஷயத்தை இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொண்டு போக வேண்டிய ஒருவர் அந்த விடயத்தை கதைக்கீழாண்டு நடத்தார். அதோட அங்கே நின்று ஏற்கனவே கமக்கார அமைப்புகளுடைய எனக்கு கொடும்பாவி எரிச்சாக்கள் இன்றைக்கு திட்டமிட்ட ரீதியில் ஜிஏஆல பிளான் பண்ணி அவர்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள எடுக்கப்பட்டு முறைப்பாடு செய்யப்பட்டவர் வெளியில விடப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் ஒரு சின்ன ஒரு பிளானோட அரங்கேறி இருந்தவர்கள். அது தொடர்பாக நான் இந்த 7 முறைப்பாடுகளும் இதில் நான் பொது வழியில கேட்டுதான் தீருவேன் என்கின்ற போது அந்த கமக்கார அமைப்புகள் ஒரு சில பிரதேச செயலாளர்கள் அவர்களுக்கு தான் இந்த முறைப்பாடுகள் இருக்குது. கள்ளமாக அந்த தித்வா புயல் காசை அடித்தது தொடர்பாக முறைப்பாடு இருக்கிறது. அதற்காக அவர்கள் கத்திக்குளர்ன நேரத்தில் இந்த பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இது போலீசார் அந்த நேரத்தில் இவர் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அந்த கூட்டத்தை அவர்களுடைய குழப்பங்களை நிப்பாட்ட முடியாம தடுமாறி கொண்டிருந்தவர். அதுக்கு பிறகு என்ன பக்கம் என்னுடைய மைக்கை கேட்டார் தர சொல்லி நான் மைக்கை கொடுத்தேன். என்னுடைய இருந்தது முதலாக இருந்த மைக் முழு வீடியோவை போடுறதுக்கு சில ஊடகங்கள் உதாரணத்துக்கு சில பேரை சொல்லியில ஒரு கேவலங்கட்ட ஊடகங்கள்
ஒரு மக்களுக்காக போராடி மக்களுடைய ஊழல் தொடர்பாக கதைக்கும் போது பிளபிளையாக நியூஸ்களை போட்டு அதில் வியூஸை கூட்டுவதற்காக இது ஒரு கேவலங்கட்ட ஊடகங்கள் நான் கதைக்க விரும்பல. ஆனால் சூரியன் எஃப்எம்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. சூரியன் எஃப்எம்னுடைய ஊடகவியலாளர், மூத்த ஊடகவியலாளர் எனக்கு பழக்கம். அவருக்கு தான் இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன். ஸோ நான் அதற்கு பிறகு நான் சொன்னேன், இல்லை நான் இந்த 7 விடயங்களையும் இங்கே கேட்டு தான் தீருவேன். இந்த 7 ஊழல்கள், அதாவது இன்னொரு இடத்துல வந்து ஒரு பாலம் ஒன்றை கட்டியிருக்கிற பிரதேச 2000 அதை நான் கதைக்க விரும்பல, நான் ஊழலையே கொடுக்குறேன். ஆனால் அந்த பாலம் தொடர்பாக நான் கேட்டபோது முத்து சிவமோகன் என்கிறவருடைய வீட்டுக்கு போகிறதுக்குரிய தான் அந்த பாலத்தை கட்டியிருக்கிறார்கள். ஒரு ஆற்று மறைச்சு அந்த பாலத்தை கட்டி எந்த நீர்ப்பாசன திணைக்கள் அந்த அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட போது நான் அந்த அனுமதிகள் எங்கே, யாருடைய காசுக்கு செலவழிக்கப்பட்டது, 35 லட்சம் செலவழிச்சிருக்கிறார்கள் என்று கேட்கப்பட்ட போது நீர்ப்பாசன திணைக்களத்தில் இருந்து வந்தவர்கள், மற்றது இந்த விவசாய திணைக்களிலிருந்து வந்தவர்கள் வந்து கத்தி குளறி ஆர்ப்பாட்டம் செய்து இதெல்லாம் இங்கே கேட்கலாது, அரசு ஊழியர்களை கேட்கலாது. அதே நேரத்தில் எங்களுடைய அரசாங்க அதிபர் அவருக்கு என்ன பேர் முரளிதரன் கூட இல்லை இதில் நீங்கள் கேட்குற எல்லாம் கேட்கலாதீங்க என்று அவர் எனக்கு ஆர்டர் பண்ணுற அளவுக்கு மக்களுடைய பிரதிநிதி எனக்கு வந்து வளமையா ஜிஏண்டா எல்லாரும் பயப்படுறது தானே. முரளிதரன் நினைச்சாரு ஜிஏண்டா அர்ச்சுனா பயந்துருவான். ஸோ அதை நான் கேட்கின்ற போது அமைச்சர் சந்திரசேகரோட சேர்ந்து மைக்கை பிடிங்கின போது நான் இவர் வந்து என்னுடைய ஃபைல்களை எடுத்து அறிய வழிகிட்டவர் அமைச்சர் சந்திரசேகர். அதனால நீ ஒயாத்து தானோ மமத்தாத்து தானோன்னு நான் எழும்புகின்ற போது எங்களுடைய அமைச்சருடைய காவாலி ஒன்று பின்னால நின்று அமைச்சருடைய இந்த ஒரு பொட்டையன் அமைச்சர் சந்திரசேகருடைய காவாலி ஒன்று அமைச்சருக்கு பின்னால் என்ன தள்ளி விடுற அந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துக்கு நாங்கள் காவாலி வேலை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த காவாலி அமைச்சர் சந்திரசேகர் சொல்றோம், பொம்பளை பிள்ளைகள் மாதிரி காவாலியில கொண்டு பின்னால வச்சு எங்களை அடிக்கிற வேலையில வச்சிருக்க வேண்டாம். இந்த தக்கடிகளை இந்த காவாலியில கூட்டி கொண்டு அவர் என்ன பின்னால என்னோட கை வைக்கிறார். வீடியோ நீங்க எடுத்து பாருங்க. இதுகளை சரியா போட இல்லாத இந்த ஊடகங்களை எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. பட் இதுதான் நடந்தது. விரும்பினார்கள் இந்த உண்மையை போடலாம். அதன் போது யாரும் என்ன வெளியேற்றல, போலீசார் பாதுகாப்புக்கு நின்றார்கள். இவர் அமைச்சர் எனக்கு அடிக்கின்ற போது நான் எழும்பிய போது என்னை பிடித்தார்கள், அடிக்க வேணாம் என்னை பிடித்தார்கள். போலீசாருக்கு தெளிவாக தெரியும், அவர்களிடையும் காட்டியிருக்கிற ஃபைல் எல்லாம் உண்மையான விடயத்தை கேட்கின்ற போதுதான் இது நடக்கிறது. அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள், இது கதைக்க வேண்டிய விடயம் என்று. ஆனால் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய லட்சணம் இந்த கேவலங்கட்ட பெண்மைத்தனமான அமைச்சருடைய லட்சணம் இவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.